अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्ति भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் விசார சாகரத்தின் முதல் சாப்டரில் 9வது ஸ்லோகத்தை நாம் பார்க்க வேண்டும். 9 வரைக்கும் பார்த்திருக்கோம், இன்னைக்கு 10வது பார்க்கணும். 9ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அணுபந்த நிரூபணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குனுடைய பர்பஸ், அதாவது யாரு இந்த புக்கால பயனடைவார்கள் அல்லது இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதுல அனுபந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அனுபந்தங்களை அறியாதவரை விவேகமுள்ள மனிதன் நூலில் பிரவேசிக்க மாட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த ஆத்ம ஞானத்தை நான் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் எனக்கு வேணும் அப்படிங்கிற அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கக்கூடும், அந்த தடைகள் எல்லாம் நான் என்ன நீக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவற்றை பரிந்து கொண்டு நூலை கற்க வேண்டும். ஆதலால் அந்த அனுபந்தங்களை கூறப்போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் 4 அனுபந்தங்கள் சொல்லியிருக்கிறார். 1 அதிகாரி, சம்பந்தம், விஷயம், பிரயோஜனம் ஆகிய 4ஐயும் 4 கவிகள், நல்ல கவிகள் அனுபந்தம் என்று கூறுகிறார்கள். அவற்றில் அதிகாரி பற்றி முதலில் கேட்பாயாக. ஸோ சம்பந்தம்னா என்ன, விஷயம்னா என்ன, பிரயோஜனம்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அடுத்தடுத்து பார்க்க போறோம். அதனால முதல்ல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதிகாரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் டெப்தா நம்ம பார்க்க போறோம். இங்க அதிகாரி அப்படிங்கிறது தகுதி அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தகுதி இருந்தா இந்த புஸ்தகத்துல உள்ள விஷயங்கள் உனக்கு அனுபவத்துக்கு வரும் அப்படிங்கிறத முதற்கண் அந்த அதிகாரி அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறார். அதுல குறிப்பா அதிகாரியின் இலக்கணம் இப்போது வர்ணிக்க போகிறார். மழமும் விக்ஷேபமும் இல்லாதவனாய் ஒரே அஞ்ஞானம் மட்டும் எஞ்சி இருக்க சதுஷ்டய சாதனங்களுடன் கூடிய மதியுடைய மனிதனே இதன் அதிகாரி ஆவான். சில வேர்ட்ஸ் புதுசா இருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ஒரு 1-2 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தப்பில்லை. நான் ரொம்ப டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதிகார சதுஷ்டய சாதன வர்ணனம்னு சொல்லிட்டு விவேகம், வைராகியம், சமாதி, சற்சம்பத்து, மோட்சத்துவம், இந்த 12வது ஸ்லோகம் ரொம்ப எலாபரேட்டா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஸ்லோகம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகமும் கூட ஐ வாண்டட் டு எலாபரேட் இட் டீடைல். 11 இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மழமும் விக்ஷேபமும் இல்லாதவனாய் ஒரே அஞ்ஞானம் மட்டும் எஞ்சி இருக்க சதுஷ்டய சாதனங்களுடன் கூடிய மதியுடைய மனிதனே இதன் அதிகாரி ஆவான். விக்ஷேபம்னா என்ன, மழம்னா என்ன, அந்த 2 கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஆனா அஞ்ஞானம் மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அஞ்ஞானம் மட்டும் எஞ்சி இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சதுஷ்டய சாதனங்களுடன் கூடிய மதியுடைய மனிதனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் அதிகாரி ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம மழம்னா என்ன, விக்ஷேபம்னா என்ன, ஆவரணம்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். சிம்பிளா இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மலம் என்பது பாவம், அழுக்கு அப்படின்னு சொல்லலாம். விக்ஷேபம்னா மன அழைப்பாய்தல், ஆவரணம், அஜ்ஞானம், மறைப்புன்னு சொல்லலாம். நிஷ்காம கர்மத்தினால் மல தோஷம் நீங்கும், உபாசனையினால் விக்ஷேப தோஷம் நீங்கும், தத்துவ ஞானத்தினால் ஆவரண தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சாதகன் நிஷ்காம கர்மம் மற்றும் உபாசனையால் மல விக்ஷேபங்களை நீக்கி சொரூப மறைப்பாகிய அஞ்ஞானம் மட்டும் எஞ்சியிருக்க 4 சாதனங்களுடன் கூடிய மனதை உடையவனாக இருக்கின்றானோ அவனே நூலின் அதிகாரி ஆவான். ஓகேவா? சரி, இப்போ கவலைப்படாதீங்க, இந்த வேர்ட்ஸினுடைய அர்த்தம் நான் டீட்டெயிலா சொல்லணும். இப்போ மலம், விக்ஷேபம், ஆவரணம். மலம்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு. மலம்னாலே நமக்கு தெரியும், அழுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ மனதில் இங்க மனம்னு சொல்லும்போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். என்ன அழுக்கு அப்படின்னா மனதினுடைய அழுக்கு. மனசினுடைய அழுக்குன்னா என்ன, எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்கு.
அது என்ன எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்னு சொன்னா அசூரிய சம்பத்துக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க அழுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரி, இது வந்து அழுக்கு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. கெட்ட குணங்கள், சிம்பிளா ஒரு வரியில நான் சொல்லணும் அப்படின்னா கெட்ட குணங்கள், அதுதான் மலம். சரியா? சரிப்பா, அது என்னது விக்ஷேபம் என்னமோ இருக்கு, ஆவரணம் என்னமோ இருக்கு. ஆவரணம் இருந்தா தப்பில்லை, விக்ஷேபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அடுத்த சந்தேகம் நமக்கு வரலாம் இல்லையா? இதை நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ட்ரை பண்ணுவோம். விக்ஷேபம்னா என்ன, ஆவரணம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ ஆவரணம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மறைப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்கிரீனை போட்டு நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா? ஸோ இருக்கிறத தெரியாம செய்யறதுக்கு உண்டான மறைப்பு, அல்லது உள்ளது இப்ப இருக்கிறது தெரியாம போச்சு. இருக்கிறது ஏன் தெரியாம போச்சு? என்னமோ ஒண்ணு மறைச்சிருச்சு, அதனால இருக்கிறது தெரியாம போச்சு. சரியா? அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இந்த ஆவரணம் அப்படிங்கிறது. சரியா? சரிப்பா, ஆவரணம்னா இருக்கிறது தெரியாம போச்சுங்கிற. விக்ஷேபம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது தெரியாம போனதுனால நீங்க இல்லாததையெல்லாம் இருக்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு பேரு விக்ஷேபம் அப்படின்னு பேரு. ஓகேவா? இப்ப விக்ஷேபம்னா என்ன, ஆவரணம்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனதினுடைய கெட்ட குணங்களையும் கழுவணும், நீ தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க அந்த விக்ஷேபத்தையும் கழுவணும். அப்போ உள்ளது உள்ளவாறு இப்ப இருந்தது மறைஞ்சிருக்கு இல்லையா, அது மட்டும் இருந்தா பரவாயில்ல. நீ வந்து ஓரளவுக்கு இந்த நூலை படித்தேன்னா உள்ளது என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அழுக்கும் விக்ஷேபமும் இல்லாம அஞ்ஞானத்தோட மட்டும் வா. அஞ்ஞானம் என்னது, மறைப்போட மட்டும் வா. நான் யாருன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. நீ யாருன்னு உனக்கு தெரியல, மறைஞ்சிட்ட, ஏன்னா மறந்து போயிடுச்சு. நான் யாருங்கிறது தெரியாம போச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது அஞ்ஞானம்னு சொல்றோம். நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னா நான் உனக்கு சுட்டி காட்டிடுவேன். ஆனா நீ யாருன்னு தெரியலங்கிறது மட்டும்தான் நீ வரணும். நான் தான் உடலு, நான் தான் மனசு, நான் தான் புத்தி, நான் அது, நான் இது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்தேன்னா என்னால உனக்கு நீ யாருன்னு காட்ட முடியாது. அப்ப அது என்னது, விக்ஷேபம். நான் யாருன்னு எனக்கு தெரியாம போனதுனால இல்லாத பொல்லாதையெல்லாம் நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அது விக்ஷேபம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த விக்ஷேபமும் இருக்கக்கூடாது, எனக்கு கெட்ட குணங்களும் இருக்கக்கூடாது. இந்த கெட்ட குணங்களை அழிச்சாதான் நான் உடல் மனம் புத்தின்ற தவறான புரிதல் அழியும். அப்ப இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா இருக்கு பாருங்க. கடைசியில ஆவரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேவா? சரிப்பா, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஜ் ஓல்டு எக்ஸாம்பிளே நம்ம பார்ப்போமே. இப்போ ஒரு கயிறு இருக்குங்க. கயிறு வந்து ஒரு பாம்பு மாதிரி அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி ஒரு முன்னாடி படம் எடுக்கிற மாதிரி கூட நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கயிறு எப்படி இருக்கு, பாம்பு மாதிரியே இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த பாம்பை உன்னால சரியா பார்க்க முடியலன்னா, பாம்பு ஸ்பஷ்டமா தெளிவா சாரி கயிறு உனக்கு ஸ்பஷ்டமா தெளிவா தெரியலன்னா, கயிறு உனக்கு இப்ப கண்ணுக்கு மறைஞ்சிட்டா அப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இப்ப என்னது வந்துருச்சு, ஆவரணம் வந்துருச்சு. கயிறு உன் கண்ணுக்கு சரியா தெரியல. ஆவரணம்னா என்ன சொன்னேன், மறைப்புன்னு சொன்னேன். இருக்கிறது ஸ்பஷ்டமா தெரியாம போறது அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்ப உன் கண்ணுக்கு கயிறு சரியா தெரியல. இப்ப இந்த ஆவரணம் அப்படிங்கிறது வந்த உடனே என்ன ஆகும்னா, நான் யாருன்றது உனக்கு தெரியாம போச்சுன்னு அர்த்தம். அப்படியே நம்ம பிரம்மத்தோட லிங்க் பண்ணணும்னா. சரியா? நான் யாருன்னு தெரியாம போகும்போது, அல்லது அங்க கயிறு தான் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியாம போகும்போது அடுத்து விக்ஷேபம் வந்து நுழையுது. அது என்னது, அது பாம்பு அப்படின்னு தவறான புரிதல் வந்து தொலையுது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ரூட் எங்க இருக்கு, ஆவரணத்துலதான். நீங்க வந்து அது பாம்பு மாதிரியே படம் எடுத்துட்டு நிக்கிற மாதிரியே எப்படி வேணா வச்சுக்கோங்க. என் கண்ணு தெளிவா அது கயிறுன்னு பாத்துருச்சு அப்படின்னா, அது பாம்பு மாதிரி இருந்தா என்ன, தேள் மாதிரி இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்னங்க, அதை நான் கணக்கிலே எடுக்க மாட்டேன்ல. அது என்ன வடிவத்துல இருக்கு அப்படிங்கறத நான் கணக்கிலே எடுக்க மாட்டேன்ல. எனக்கு பயமும் வரப்போறது இல்லை, எதுவுமே ஆகாது. ஏன்னா அது நான் கயிறுங்கிறத தெளிவா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் என் கண்ணுக்கு அங்க பாம்பு தெரிய போறது இல்லை. சரியா?
அப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. அப்போ இந்த மறைப்பு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க கயிறுங்கிறது எனக்கு தெரியல. அங்க என்னவோ இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த மறைப்பு வந்துருச்சு இப்போ. ஸ்பஷ்டமா எனக்கு அது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல, நான் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல தான் இந்த விட்சேபத்துக்கு வேலை வந்து சேர்ந்துருது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இத வந்து ஞானேஸ்வரியில இருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, ஷரபுருஷன், அட்சர புருஷன், உத்தம புருஷன் அப்படின்னு 15வது அத்தியாயத்துல ரொம்ப எலாபரேட்டா நம்ம ஞானதேவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுல இந்த உத்தம புருஷன் அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்வரூபம். ஓகேவா? ஏன்னா கயிறு கயிறுன்னு பேசிட்டு இருக்கேன்ல, அது உத்தம புருஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. தான் யாருங்கிறத ரொம்ப தெளிவா ஸ்பஷ்டமா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவன் யாருன்னா உத்தம புருஷன் அப்படின்னு. இந்த அட்சர புருஷன் அட்சர புருஷன் இருக்கான் இல்லையா, இவன் தான் ஆவரணம். ஏன்னா இவன் தான் உத்தம புருஷன் யாரு, தான் யாருன்னு தெரிஞ்சவன். அட்சர புருஷன் யாருன்னா தான் யாருங்கிறதே இவன் இப்ப மறந்துட்டான். ஆனா தான் மனிதன் என்று நம்ம ஃபீல் பண்ணல. இப்ப எனக்கு தெரியல, நான் யாருன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு ரெண்டு கட்ட நிலையில இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ டோன்ட் நோ ஹூ ஹி இஸ். எனக்கு தெரியல அப்படிங்கிற நிலை தான் அட்சர புருஷன்னு சொல்லுவோம். இது வந்து ஆவரண சக்தின்னு வச்சுக்கோங்க. இப்போ அட்சர புருஷ நிலையில நீ இருந்த அப்படின்னு சொன்னா, ஒரு குரு கிட்ட போனேன்னா அவர் வந்து தெளிவா ஞானத்தை கொடுத்து உன்னை ஞானியாக்கிடுவாரு. நீ ஒரு மோசமானவங்க கிட்ட போனேன்னா, ஒரு அஞ்ஞானி கிட்ட போனேன்னா, அவன் வந்து டேய் உடம்பு தான்டா உலகம் தான்டா இது தான்டா உலகம், நீ தான்டா இந்த உடம்பு மனசும் தான்டா நீன்னு அவன் சொல்லி கொடுப்பான். நீ அதை நம்பிட்டு கடைசியில நீ வந்து ஷரபுருஷனா மாறிடுவ. சரியா? அப்படின்னா விட்சேபம், இங்க சரபுருஷன் என்பதை விட்சேபம் என்றும், அச்சர புருஷன் என்பதை ஆவரண சக்தி என்றும் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னும் அழகாக உங்களுக்கு இந்த ஆவரண சக்தி என்றால் என்ன, விக்ஷேப சக்தி என்றால் என்ன என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேள்வி. இப்ப இங்க என்ன இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எனக்கு மலத்தையும் விட்சேபத்தையும் நீக்கிட்டு இந்த புஸ்தகத்தை படிக்கவா அப்படின்னு கேட்கிறாரு. மலமும் விட்சேபமும் இல்லாதவனாய், அஞ்ஞானம் மட்டுமே எஞ்சி இருப்பவனாய் வரணும். அங்க அஞ்ஞானம்ங்கிறது என்னது, நான் யாருன்னு தெரியாத ஒரு மறைப்புக்கு ஆவரணம்னு பேருன்னு நான் சொன்னேன். சரியா? அது மட்டும் இருந்தா பரவாயில்ல, நான் உனக்கு சுட்டி காட்டிடுறேன். நான் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வா, பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா நான் பாடி, நான் மனசு, நான் புத்தின்னு தப்பான புரிதல்ல வந்தேன்னா என்னால உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதே மாதிரி எக்கச்சக்கமான கெட்ட குணங்களை வச்சுக்கிட்டு ரஜோதமோ குணங்கள்ல வந்தாலும் என்னால உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வரணுமாமா? கெட்ட குணங்கள், இந்த அஜ்ஞான லட்சணங்கள் அப்படிங்கறது அழிஞ்சிருக்கணும், அசூரிய சம்பத்துக்கள் அழிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீ ஸ்ட்ராங்கா தவறான புரிதல் வச்சிருக்கல, நான் உடம்பு மனசு அப்படின்னு நீயா வந்து முடிவு பண்ணிட்டு வராது. எம்டி மைண்டடா வா, எனக்கு யாருன்னு தெரியலன்ற ஃபீலிங்ல வா. இப்படி நீ வந்த அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த புஸ்தகம் உன்னை யார் என்று உனக்கு காட்டி கொடுத்து விடும். இதுதாங்க இந்த பர்டிகுலர் 11வது விஷயத்துல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்னொன்னு சேர்ந்து சொல்லியிருக்காரு. சாதுஷ்டய சாதனங்களுடன் கூடிய மதியுடைய மனிதனே இதன் அதிகாரி ஆவான் அப்படின்னு சொன்னார். அது என்னடா அது சதுஷ்டய சாதனங்கள் அப்படின்னா, அடுத்த ஸ்லோகத்துல அந்த சாதனா சதுஷ்டயம்னா என்னன்றது அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ இந்த மலமும் விட்சேபமும் போகணும்னா என்ன செய்யறது அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட் வருது இல்லையா? அதுக்கு நீங்க கர்மயோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா மலம் விட்சேபம் எல்லாம் காணாம போயிடும். ஏன்னா விவேகம் அப்படிங்கிறது நித்திய அனித்திய வஸ்து விவேகான்னு சொல்லுவாரு. அப்போ அந்த விஷயம் உனக்கு புரியணும்னா கூட ஓரளவுக்கு உன் சித்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப சித்தம் சுத்தமாவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நிஷ்காம கர்மத்தினால் மலதோஷம் நீங்கும். கர்ம யோகத்தினால் மலதோஷம் நீங்கும். உங்களுடைய கெட்ட குணங்களையும் அழிப்பதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா கர்மயோகம் பண்ணணும். நிஷ்காம கர்மத்தினால் அப்படின்னு சொன்னாலே கர்ம யோகத்தினால் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மழை தோஷம் நீங்க அப்ப எல்லா அஜ்ஞான லட்சணங்களையும் தெய்வீக சூரிய சம்பத்துக்களையும் அசூரிய சம்பத்துக்களையும் அஜ்ஞான லட்சணங்களையும் அடிக்கணும்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன? கர்ம யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உபாசனை என்ன வேற ஒண்ணும் இல்ல, பக்தி. இந்த அடுத்து என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். பக்தி பண்ணும்போது என்ன ஆகும்? விக்ஷேப தோஷம் நீங்கும். அகங்காரமா திமிரு பிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம்ல, நான் நினைச்சா அதை பண்ணிடுவேன், நான் நினைச்சா நான் தான்டா, என் உடம்பு அப்படி இருக்கடான்னு இந்த உடல் மனம் புத்தியை நம்பி இருக்கின்ற அந்த அகங்காரம் நீ இறைவன்ட்டு ஒப்படைச்சிருறதுனால, நான் இந்த உடல் மனம் புத்தி அல்ல, என் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவனே எல்லாம் இறக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீ போற இல்ல.
அப்ப அந்த பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து இறைவனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, உன்னுடைய சக்தி ஒன்றுமில்லாதவன் நீ அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது இந்த விட்சேப தோஷம் நீங்க ஆரம்பிக்கிறது. இந்த உடல் மனம் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறா புரிதல் எல்லா தவறான உடல் மனம் புத்தி மட்டும் தவறான புரிதல் வச்சுக்கிறாங்க. விட்சேபம்னு சொன்னா டோட்டலாவே நீ என்னென்ன தவறா புரிஞ்சுட்டு இருக்கேன், இந்த ஆன்ம தத்துவத்தை தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதாவது மாயையை உண்மை நம்புறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த மாயா சக்தியை உண்மை நம்புறதும் விட்சேபம் தான். அந்த விட்சேப தோஷம் நீங்கணும்னா உபாசனை செய்யணும். பக்தியினால் விட்சேப தோஷம் நீங்கும். தத்துவ ஞானத்தினால் ஆவரண தோஷம் நீங்கும். ஆவரணம்னா நான் யாருன்றது எனக்கு தெரியல, பரவாயில்ல, நான் அந்த தத்துவ ஞானத்தை கொடுக்கும்போது, தத்துவ ஞானம்னா பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யா, இந்த தத்துவ ஞானத்தை கொடுக்கும்போது இந்த ஆவரண தோஷம் உனக்கு நீங்கிவிடும். ஓகேவா? அப்போ வாட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்? மலம் விக்ஷேபம் ஆவரணம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு. இப்போ அந்த மலம் விக்ஷேபத்தை நீக்கிட்டு தான் இந்த புத்தகத்தை படிக்க வரணும்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஓரளவு நல்லா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ இந்த பக்கமே வரணும் அப்படிங்கிறது இன்டைரக்டா சுட்டி காட்டுவதாக நீங்கள் உணர வேண்டும். எந்த சாதகன் நிஷ்காம கர்மம் மற்றும் உபாசனையால் மல விக்ஷேபங்களை நீக்கி சொரூப மறைப்பாகிய அஞ்ஞானம் மட்டும் எஞ்சியிருக்க 4 சாதனங்களுடன் கூடிய மனதை உடையவனாக இருக்கிறானோ அவனே நூலின் அதிகாரி ஆவான். 4 சாதனங்களுடன் கூடிய மனதுன்னா என்னப்பா, கவலைப்படாதீங்க, அடுத்த ஸ்லோகத்துல வருது. சரியா? அது என்னதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேயே வந்துருது. இந்த 4 சாதனங்களுடன் கூடிய மனசையும் கூட வச்சிருக்கணும், அவனே நூலின் அதிகாரி. அப்போ மொத்தம் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன? கர்மயோகத்தை பண்ணி மலத்தை நீக்கி இருக்கணும், பக்தி யோகம் பண்ணி விக்ஷேபத்தை நீக்கி இருக்கணும். அது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறமா ஒரு சாதனா சதுஷ்டயம்னு ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். இந்த 4ஐயும் நீ வந்து தகுதி, இந்த 4ஐயும் நீ ஃபாலோ பண்ணவனா இருந்து மனசுல இந்த 4ஐயும் வைத்து கொண்டு வந்தா நீ இந்த நூலின் அதிகாரி ஆவாய். அப்படின்னா இந்த நூல் வந்து உனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க. சரியா? இப்போ அந்த சாதனா சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 சாதனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். தூங்கிட்டு இருக்கியா? ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, தெளிவா தானே சொன்னேன். அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எலிஜிபிலிட்டி சொல்ல போறேன் அப்படிங்கிறார். அதிகாரி எதுக்கு ஆவரணம் மட்டும் இருக்கட்டும் விக்ஷேபமும் இதுவும் வேண்டாம் அப்படின்னு ஆவரணம் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லல. அது வந்து தத்துவ ஞானத்தால மட்டும்தான் ஆவரணத்தை போக்க முடியும். ஆனா விக்ஷேபத்தையும் மலத்தையும் கர்மயோகம் பக்தி யோகம் வழியாவே நீ நீக்கிடலாம். அதனால மலத்தை இருக்கும்போது நீ கர்மயோகம் பண்ணி மலத்தை நீக்கு, உபாசனா பண்ணி பக்தி யோகம் பண்ணி விக்ஷேபத்தை நீக்கு. இந்த 2ஐயும் நீக்கினா மட்டும் பத்தாது, இப்ப ஆவரண சக்தி நீக்கணும். அதுக்கு நீக்கிறதுக்கு இன்னொரு தகுதி உனக்கு வேணும். அது என்ன தகுதின்னா சாதனா சதுஷ்டயம் அப்படிங்கிற ஒரு தகுதி. 4 சாதனங்கள் அடுத்து சொல்ல போறேன். சோ இந்த 2 மட்டும் நீக்கினா பத்தாது, இன்னொரு 4 சொல்றேன். இந்த 4ஐயும் பண்ணிட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒரு கர்மயோகம் பக்தி யோகம் பிளஸ் இந்த 4 சேர்த்துக்கோ. இந்த 4 2 6, இந்த 6 குவாலிபிகேஷனோட நீ வந்தேன்னா ஆவரண சக்தியை நான் தூக்குறேங்கிறாரு. இந்த நூல் தூக்கிடும். ஆவரண சக்தி என்னது, நான் யாரு அப்படின்னு தெரியாம இருக்கான், அது மறைஞ்சு போயிடுச்சு, பிரம்மம் மறைஞ்சு போயிடுது. அது பிரம்மத்தை அவர் காட்டிடுவாரு. அப்ப நான் உனக்கு பிரம்மத்தை காட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த குவாலிபிகேஷன் உனக்கு இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோ அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒன்னும் டவுட் இல்லைல்ல? சரி, அந்த 4 என்ன அப்படின்னு கேட்டா, முதலில் விவேகம், பின்னர் வைராகியம், மூன்றாவது சமாதி ஷட்க சம்பந்து சம்பத்தி, சமாதி சட்க சம்பந்தி, அது வேற. சமாதி சட்க சம்பந்திலேயே ஒரு 6 குணங்கள் வந்துடும். சரியா? நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 6 3 9 அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணும். பட் இருந்தாலும் அந்த 6ஐயும் ஒன்னாவே சொல்றாரு. அது ஏன் சொல்றாருங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து பார்ப்போம். 4வது முமுட்சுத்துவம். இவை 4ம் சாதனங்களாம். இப்போ சாதனா சதுஷ்டயம் அப்படிங்கிற அந்த குவாலிபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். மேலோட்டமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா விவேகம், வைராகியம், சமாதி சர்க்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4ம் சாதனங்களாம். சரியா? இது 12வது. ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொன்றையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். விவேகத்தின் இலக்கணம். விவேகம் அப்படின்னா என்ன? ஆன்மா அழிவற்றது, அவிநாசி மற்றும் அசலானது, ஜகத்தோ அதற்கு மாறானது, அனித்தியமானது,
இத்தகைய ஞானமே விவேகம் எனப்படும். இதுவே அனைத்து சாதனங்களுக்கும் மூலமாகும். இந்த சாதனா சதுஷ்டயம்ல 4 கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த 4ல வெரி ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா விவேகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். விவேகமே அனைத்து சாதனங்களுக்கும் அடிப்படையாகும். முதலில் ஆத்ம அனாத்ம விவேகம் உண்டானால்தான் வைராகியம் முதலிய மேலான சாதனங்கள் சித்திக்கும். விவேகம் இல்லையேல் பிற சாதனங்கள் உண்டாகாது. ஆதலால் விவேகமே முதன்மையானது. ஓகேவா? நீங்க உடனே கேட்கலாம், ஏய்யா ஆன்மா அழிவற்றது, அதாவது பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யா தான் சொல்லியிருக்காரு சரியா? ஆன்மா அழிவற்றதுன்னா என்ன? பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா, ஜெகத் அதற்கு மாறானது, அனித்தியமானது. இத்தகைய ஞானமே விவேகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னப்பா நீ இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கொடுத்து முடிக்கும் போது தானே இதை எனக்கு புரியும்னு சொன்ன, எடுப்பிலேயே நீ இந்த விவேகத்தை கொண்டு வான்னா என்ன ஐயா அர்த்தம் என்று உங்களுக்கு சந்தேகம் வருவதற்கு இயற்கைதான். இந்த உலகம், அதாவது ஆத்மஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு, அது மட்டும்தான் நித்தியம். இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கு, இது எல்லாமே நித்தியம் அல்ல, அனித்தியம், மாயா அப்படின்றத புரியணும் அப்படின்னு சொல்றாரு சரியா? இப்ப நீ பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நித்தியம் எது அனித்தியம் எது என்பதை உனக்கு உணரப்படும். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாமே தியரி தான், இப்போ ஒன்றும் ப்ராக்டிக்கலா நம்ம போறது இல்லை. என்னது இல்லடா, அபரோக்ஷ பரோக்ஷ அப்படின்னு எல்லாம் இருக்கு சரியா? சோ அப்போ அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு அது முழுமையான அனுபவ ஞானமாக நம்ம வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் தியரிட்டிக்கலா நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ இந்த பிரம்ம ஞானத்தை நீ முதலில் தியரிட்டிக்கலாக தெரிந்து கொள். இதுதான் விவேகம் எனக்கு தெரிஞ்சது சரியா? விவேகம்னா பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்தியாங்கிற அல்டிமேட் நாலேஜை கொண்டு போயிட்டு விவேகம்னு சொல்றீங்களே, ஆனா நீ தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுனா கஷ்டம் இல்லைல்ல. தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுனா என்னது, வித் நீ எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஆக மாட்டேன், மற்றபடி ப்ரூஃபோட சயின்ஸோடய நமக்கு புரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல எது நித்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நித்தியம்னு சொல்ல போறியா? இந்த உலகம் அனித்தியம்னு நீ பிராக்டிக்கலா அனுபவிச்சுட்டு தானடா இருக்க. அனுபவபூர்வமாவே என்னால நிரூபிக்க முடியும் இந்த உலகம் அனித்தியம்னு. இந்த ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணா உனக்கு புரியாம போகலாம், உலகம் அனித்தியம்ங்கிறது ரொம்ப ஈஸி தானே. அப்போ இது அனித்தியமா இருந்தா இப்ப இந்த அனித்தியத்திற்கு கண்டிப்பா ஒரு பேஸ் கண்டிப்பா இருந்தாகணும். அது நித்தியமான ஒண்ணுதான் இந்த அனித்தியமாக இருக்கக்கூடும் என்ற அந்த அடிப்படையில நீங்க இந்த விவேகத்தை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா? இது ஏன் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இதுலயே சொல்லியிருக்காரு பாருங்க. இதுவே அனைத்து சாதனங்களுக்கும் மூலமாகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா வைராகியம்னு சொல்ல போறாரு. வைராகியம்னா ஆசையற்ற தன்மை, பற்றற்ற தன்மைன்னு சொல்ல போறாரு. நேரடியா ஆசை இல்லாம இரோ அப்படின்னு சொல்லிட்டா இஸ் இட் பாசிபிள்ங்க? இந்த உலகத்துல ஆசையை தூக்குறதுன்னு அவ்வளவு ஈஸியா? ஆசை இல்லாம இருன்னு சொன்ன உடனே ஆசை காணாம போயிடுமா? நான் வாழ்க்கையே நான் ஆசைப்பட்டது அடைஞ்சாதான் சந்தோஷம், ஆசைப்பட்டது கிடைக்கத்தான் மகிழ்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சியே ஆசைக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் ஆசையை தூக்குன்னா சந்தோஷத்தையே தூக்குன்னு சொல்ற மாதிரி நமக்கு படபடாங்குது இல்ல. அப்ப ஆசையை தூக்குன்னு சொன்னா எடுபடுமானா எடுபடாது. அதனால ஃபர்ஸ்ட் விவேகத்தை தான் வளர்க்க சொல்றாரு. எடுத்தவொன்னு ஆசையை தூக்க முடியாதுன்னு அவரே ஒத்துக்கிறார். மூல சாதனம் எதுன்னா விவேகம். விவேகம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம கிளாஸ்ல உனக்கு பூரண சரணாகதி வேணும்னா கூட ஞானம் இருந்தாதான் முடியும்னு சொல்லும் போது, பேசிக்கலி ஒரு கர்மயோகம் பண்ணணும்னா கூட யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ரிசல்ட் என் கையில இல்ல, ரிசல்ட் என்ன வேணா நடக்கலாம், ப்ரொசீஜர் மட்டும் தான் என் கையில இருக்கு. ரெண்டாவது ரிசல்ட் மின்னல் வெளிச்சம் மாதிரி, ப்ரொசீஜர் கண்டினியூஸ் ப்ராசஸ், ப்ரொசீஜர்ல தான் சுகம் இருக்கு, ரிசல்ட் இவ்வளவும் தெரியணும் இல்லைங்க. இவ்வளவும் தெரியாம எப்படிங்க கர்மயோகத்தை ஃபாலோ பண்ண முடியும்? அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு நாலேஜ் தானேங்க, ஒரு விவேகம் தானேங்க. அப்ப ஒரு கர்மயோகத்தை பண்ணணும்னாலும் விவேகம் தேவைப்படுதுங்கிறது புரியுதா? அப்ப வித்தவுட் விவேகா வி கான்ட் டூ எனி ப்ராசஸ் அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ கர்மயோகத்துக்கு என்ன விவேகம் தேவை அப்படின்னா, கடமையை செய்யும் போதுல கிக் இருக்கு, ரிசல்ட்ல கிக் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில நாலேஜஸ் தேவை. பலன் நம்ம கையிலேயே இல்லைங்கிற நாலேஜ் தேவை. நம்ம கையில இருக்கிறது ப்ரொசீஜர் மட்டும்தாங்கிற நாலேஜ் தேவை. இதெல்லாம் இந்த நாலேஜ் ஃபார் தி கர்மயோகா, தி விவேகா ஃபார் தி கர்மயோகா சரியா? இப்ப நெக்ஸ்ட் பக்தி யோகா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அல்டிமேட் கண்ட்ரோலராக இருக்கின்றான், பலன் கொடுப்பதே அவன்தான், அவனன்றி அணுவும் அசையாது, அவன் அசைப்பதெல்லாம் என் நன்மைக்கு. இது என்னது மண்ணாங்கட்டி? இந்த நாலேஜ் இல்லாம உனக்கு பக்தி வந்துருமாக்கும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் அன்றி அணுவும் அசையாது, நன்மைக்கு அவன் அசைக்கின்றான். இந்த 2 வாசகம் இல்லாம, இது உங்களுக்கு புரியாம உங்களால பக்தியே பண்ண முடியாதுங்க. அப்ப இது என்ன தேவைப்படுது? பக்திக்கு ஒரு விவேகம் தேவைப்படுது, கர்ம யோகத்துக்கு ஒரு விவேகம் தேவைப்படுது, பக்தி யோகத்துக்கும் ஒரு விவேகம் தேவைப்படுது. புரியுதா? அப்ப விவேகம் இல்லாம எந்த சாதனமுமே பண்ண முடியாதுன்னு சொல்றது புரியுதா? ஓகேப்பா, புரிஞ்சிருச்சுப்பா. அப்புறம்ப்பா அப்படின்னா, இப்ப ஞான யோகத்துக்கு ஒரு விவேகம் தேவை. அந்த விவேகம்தான் ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகா, நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படிங்கிற ஸ்டெப்பை கொண்டு வர்றார். ஓகேவா? அப்போ எந்த ஒரு யோகத்தை ஃபாலோ பண்ணாலும் ஒரு மூல சாதனமாக இருக்கக்கூடியதுங்கிறது விவேகம் தான். விவேகமே இல்லாம ஒருத்தன் ஞானி ஆயிடணும் அப்படின்னு நினைச்சான்னா, நீங்க அவன் தண்ணியில எழுதின எழுத்தா நீங்க நினைச்சுக்கோங்க, செகண்ட்ல அது காணாம போயிடும். இது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த விவேகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு புரியறது இல்ல. ஏங்க இந்த விவேகத்தினாலதான் நான் அழிஞ்சு போயிடுறேன், நான் விவேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. விவேகம் வேண்டாம் அப்படின்றது நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் விவேகம் உங்களுக்குள்ள இருக்கு, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால விவேகம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, என் குருவை நான் வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணி நான் ஞானி ஆயிடுவேன், எனக்கு எதுக்கு விவேகம், எனக்கு குரு கிடைச்சிட்டாரு இல்ல, ஸோ குரு சொல்றதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேனே. இது 100% சோம்பேறித்தனமும் முட்டாள்தனமும் தான் முடியுமே தவிர இது உருப்படாது. சரியா? ஞான யோகத்துக்கும் உருப்படாது, எந்த யோகத்துக்கும் உருப்படாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரணாகதிக்கே ஒரு விவேகம் இருந்தாதான் சரணாகதி ஆக முடியும்னு சொல்லிட்டேன். சும்மா கண்ண மூடிட்டு சரணாகதி ஆயிடுவே ஆகும். அது ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு பார்த்தோம். ஒரு டெண்டுல்கர்ட்ட ஒருத்தன் போயிட்டு சரணாகதி ஆகிறான்னா இந்த கிரிக்கெட் நாலேஜ் இருக்கணும், அந்த கிரிக்கெட்ல அவன் எக்ஸ்பர்ட்னு புரியணும், இவனால முடியாதது அவனால முடியுதுன்றது தெரியணும், அதுல இன்ஸ்பயர் ஆகணும், எல்லாம் இருக்குல்லங்க. எதுவுமே இல்லாம சும்மா போயிட்டு நீ சரண்டர் ஆயிடுவியா? ஸோ இட் இஸ் டோட்டலி ஒரு தமசிக்கல ஒரு முட்டாள்தனத்துல பேசக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். பிளைண்ட் ஃபாலோயிங் இஸ் டோட்டலி அ டேஞ்சரஸ் ஒன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. விவேகம் இல்லாம ஞானம்ங்கிறது சாத்தியமே இல்லைன்றத நான் சொல்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஏன் விவேகத்துக்கு இவ்வளவு நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்து வைராகியம்னு ஒண்ணு சொல்ல போறாருங்க. பற்றற்ற வாழ்க்கை வேணும்னு சொல்ல போறாருங்க. பற்று இல்லாம வாழ்றதுக்கு விவேகம் இல்லாம எப்படிங்க முடியும்? அடுத்து சமாதி சட்சக்க சம்பத்து அப்படின்னு சொல்லிட்டு 6 குணங்களை வளர்த்துக்க சொல்றாரு. இந்த 6 குணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு விவேகம் தேவைப்படுது. அண்ட் அப்கோர்ஸ் முமுட்சுத்துவான்னு ஃபைனலா ஒண்ணு சொல்ல போறாருல்ல, மோட்ச இச்சைன்னு. இப்ப மோட்சம்னா என்னன்னே தெரியாம மோட்ச இச்சை எப்படியா வரும்? யூ மஸ்ட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ் பிஃபோர் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா? அப்போ இந்த ஒரு நாலேஜ், என்ன நாலேஜ்? பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா, எது நித்தியம் எது அனித்தியம், எது ஆத்மா எது அனாத்மா, இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அனுபவத்துக்கு அப்புறமா வரலாம்டா. நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். புரிஞ்சுக்கணும்ல, ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கணும்ல. இது ஒன்ஸ் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா அப்ப அனித்திய வஸ்து மேல மோகம் வராது. செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்துக்கு மேல மோகம் வராது. அப்போ உலக விஷயங்கள் அனித்தியம்னு புரிஞ்சுக்கிட்டேன்னாலே இந்த பற்றற்ற வாழ்க்கைக்கு உன்னால அடித்தளமிட்டுடலாம். அப்ப இந்த அனித்திய வஸ்துன்றது புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? அப்ப நித்திய வஸ்து தான் ஆத்மான்னு புரிஞ்சாதான் அந்த நித்திய வஸ்துவாக மாற வேண்டும்ன்ற தாகம் நமக்கு வரும் இல்லையா? இப்ப முமுட்சுத்துவத்துக்கு இந்த நித்தியம் எதுன்னு தெரியணும்ல. அந்த நித்தியத்தின் மேல் நமக்கு ஆசை வரணும்னா நித்தியம் எது அனித்தியம் எது என்று புரிதல் எவ்வளவு அவசியமானது என்று புரிகிறதா? So therefore, the Viveka is the most important point in the sadhana sadhushtaya, and without which we cannot achieve the ஞானா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் இப்ப வந்து சொல்லும்போது ஒரு பெரிய புத்திசாலியா இருக்கணும், நீங்க வந்து அப்படியே அறிவாளியா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. நான் விவேகம் விவேகம்னு சொல்றதுக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காரு? ஒன்லி திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நெசசரி. நிறைய எல்லாம் ஒன்னும் அவன் வந்து தப்பு பண்றானா சரி பண்றானா, நான் லாஜிக்கலா திங்க் பண்றேன் அப்படின்னு நிறைய நம்ம புத்தி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புத்தி யூஸ் பண்ணாத மனுஷனே கிடையாதுன்னா எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு. சரியா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ எதை ஒரு சாதனமா பண்ண போறியோ அந்த சாதனத்துக்கு தேவையான விவேகம் மட்டும் வளர்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன் நான். சரியா? இப்ப கர்மயோகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும், அது கண்டிப்பா வளர்த்துக்கோ. பக்தி வேணும்னா அதுக்கு மட்டும் இந்த அவனன்றி அணுவும் அசையாது அனைத்தும் அசைப்பது அவனே, அந்த நாலேஜ் மட்டும் வளர்த்துக்கோ. வேற கிரிக்கெட் நாலேஜோ அல்லது ஸ்போர்ட்ஸ் நாலேஜோ அல்லது பெரிய பெரிய சயின்ஸ் நாலேஜோ சயின்டிஸ்ட் நாலேஜோ உலகம் எப்படி ஓடுது இயங்குது அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி உனக்கு தேவையில்லை.
பேசிக்கலி சம் நாலேஜ் வேணும் உனக்கு. எதுக்கு அப்படின்னா கர்ம யோகம் பண்றதுக்கு வேணும், அதை வளர்த்துக்கோ. பக்தி யோகம் பண்றதுக்கு வேணும், வளர்த்துக்கோ. இப்ப ஞான யோகம் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஞானம் வேணும். அப்ப ஆத்மா அனாத்மா, இந்த நித்திய அனித்திய, இந்த ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கிற ஒரு ஞானம் வேணும்னு தான் நான் கேட்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லைங்க. எங்க அன்றாட அனுபவத்துல நமக்கு எல்லாமே மாறிட்டு இருக்கு, அது மறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நித்தியம் இல்லை. அனுபவத்தை வச்சு புரிஞ்சுக்கிறது ஈஸி தானே. அப்ப இந்த உலகம் நித்தியான்னு புரிஞ்சுக்கிறது ஈஸி தானே. இப்ப அனித்தியம் புரிஞ்சிருச்சா? அப்ப நித்தியம், நித்தியம்னா எது அப்படின்னு அடுத்த யோசனை வரலாம். போன ஜென்மத்தினுடைய வாசனைகளால் நான் இந்த ஜென்மத்தில் பிறக்கின்றேன், இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களால் அடுத்த ஜென்மத்தில் இருப்பேன். அப்ப என்னமோ ஒண்ணு பெர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கோ. அப்ப இந்த உடல் மனம் புத்தி இது எல்லாமே வருது போகுது சாகுது அழியுது எல்லாம் வருது. ஆனா போன ஜென்மத்திலையும் நான் இருந்திருக்கேன், இந்த ஜென்மத்திலையும் இருப்பேன், அடுத்த ஜென்மத்திலையும் இருப்பேனோ. அப்ப எப்போதும் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறதோ. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த நித்தியத்தை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்ப நித்தியம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நித்தியம்தான் இப்படி அனித்திய வஸ்துக்களாக இந்த உலகத்திலே அனித்திய வஸ்துக்களாகவும் இருந்து கொண்டு அனித்தியமான இந்த உலகத்தில் அனித்திய வஸ்துக்களாக இருந்து கொண்டு வளம் பெறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனித்தியமான இந்த உலகத்திலே அனித்திய வஸ்துக்களாக நான் எதை சொல்றேன்? உடல் மனம் புத்திங்கிறது அனித்திய வஸ்துக்கள். அனித்தியமான உலகிலே உடல் மனம் புத்தி எனும் அனித்திய வஸ்துக்களை கொண்டு ஏதோ ஒன்று வளம் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஜென்ம ஜென்மமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதைத்தான் ஆன்மாங்கிறாங்களா? ஓ, அதுதான் நித்தியமா? அந்த நித்தியத்தின் மேல் எனக்கு ஆசை வரணுமா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. தன்னால அனித்தியத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கேனே. ஆஹா, இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகமா என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். சரியா? சரி, இவ்வளவு போதும், போக வேணாம். சோ ஆத்மா அழிவற்றது மற்றும் அசலானது, ஜகத் அதற்கு மாறானது, அனித்தியமானது. இத்தகைய ஞானமே விவேகம் எனப்படும். இதுவே அனைத்து சாதனங்களுக்கும் மூலமாகும். ஓகேவா? அனைத்து சாதனங்களுக்கும் ஏன் மூலம்ங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஐ திங்க் போதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம மெதுவா அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? வைராகியம் மற்றும் சர்க்க சம்பத்தி. வைராகியம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மலோகம் வரையிலான போகங்களின் ஆசையை துறந்து அவை அனித்தியம் என்று உணர்ந்து வாழ்வதே வைராகியம் என சான்றோர் கூறுவர். ஓகேவா? ஆசை எந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுப்பாங்க. சும்மா வைராகியம்னா பற்றற்று இருத்தல் அப்படின்னு ஒரு வரியில சொல்றது இல்லை. எந்த அளவுக்கு பிரம்மலோகம் வரையிலான போகங்களின் ஆசையை துறந்து. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சொர்க்கலோகம் போகணும், பிரம்மலோகம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆசை. இந்த லோகத்துல இருக்கிற ஆசை பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம செத்து போனதுக்கு அப்புறமா கூட எப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆசைகளை வளர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே அனித்தியம் என்று உணர்ந்து வாழ்வதே. நல்லா புரிஞ்சிருச்சா? இப்ப நித்திய அனித்திய வஸ்து விவேகம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிருச்சா? அது மூல சாதனம்னு ஏன் சொன்னாருன்னு புரிஞ்சிருச்சா? ஏன்னா ஆசை இல்லாம இருன்னு சொன்னா அது எப்படி முடியும்னு கேட்பட்ட லூசு. அது அனித்தியண்டா, அதை நம்பினேன்னா மோசம் போயிடுவடா, அதை நம்பாதடா, அது இல்லடா, இதெல்லாம் சொன்னா ஆமா இல்ல, ஓகே, அதை போயிட்டு ஏன் நான் நம்பணும், அதுல போய் ஏன் ஆசை வச்சிருக்கேன் என்று சொந்தித்து அந்த ஆசையிலிருந்து விடுபடுவாய் அல்லவா? So therefore, பிரம்மலோகம் வரையிலான போகங்களின் ஆசையை துறக்க வேண்டும். எப்படி துறக்கணும்? அனித்தியம் என்று உணர்ந்து வாழ்வதே வைராகியம். அனித்தியம் என்று நினைச்சேன்னா திறந்துடலாம். இப்ப எனக்கு ஒரு புதிய சுகம் கிடைக்கும். பணம் இருந்தா எல்லா சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறது. ஆனா அது உண்மையில கொடுக்குமா? அது சுகம்ங்கிறதே உண்மையான சுகம் தானா? இந்த உலகத்துல சுகம் இருக்கா? பணத்துல சுகம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு பெண்ணிடம் நான் சுகத்தை அனுபவித்தேன், அது உண்மையில் சுகம்தானா? அப்ப சுகத்தை அனுபவிச்சேன்னா நிரந்தரமா இருக்கா? அல்லது சுகமே பின்னாடி துக்கமா மாறுதா? சோ அல்லது பல துக்கங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன சுகம் மாதிரி தெரியுதா? அல்லது சுகத்துக்கு பின் விளைவுகளா 1000 துக்கங்கள் வருகிறதா? இப்படி எல்லாம் யோசிக்கணும்ல. அப்போ அனித்தியம் என்று உணர்ந்த the moment when you understand that the world is மாயா, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். மாயா அப்படின்னு புரியும் போது அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப வேணா இல்லாம போயிடும். இருக்கிற மாதிரி இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கிறது எப்ப வேணா இல்லாம போயிடும். அப்ப அதை போய் நம்புறவன் எவ்வளவு பெரிய லூசா இருப்பாங்க. ஒரு பொண்ணின் அழகிலே மயங்குகிறான். அழகு நிரந்தரமா? நித்தியமா? மறைஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து வாழ்நாளுக்குள்ள செத்துட்டுல இருக்கணும். அதை நம்பிட்டு நீ பாட்டு உள்ள போயிடுற, மாட்டிக்கிட்டு செத்துட்டு கடைசியில வரைக்கும். இந்த தேங்காய் இவ்வளவுண்டு இருக்கு. ஒரு எலி சுதந்திரமா காட்டுக்குள்ள எங்க வேணா தெரிஞ்ச சந்தோஷமா சாப்பிடலாம் இல்ல. அந்த எலிய அந்த தேங்காவை சாப்பிட்டுணும் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் மாட்டிக்கிச்சுன்னா காலத்துக்கு உள்ளதானே இருக்கணும். ஏன்னா தேங்காய் ஒரு நிமிஷத்துல காலி ஆயிடுமே, அதுன்னு நிரந்தரமா?
சோ எதுவும் நிரந்தரம் அல்ல என்று புரிந்த மாத்திரத்திலே ஆட்டோமேட்டிக்காக ஆசை அகலும் என்ற காரணத்தினால் விவேகம் மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தியிருந்தார். இப்ப இந்த வைராகியத்துக்கும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ பிரம்மலோகம் வரைக்கும் உள்ள போகங்களை துறக்கணும்னா அனித்தியம் என்று உணர்ந்தால் வைராகியம் பிறக்கும். வைராகியத்தோடு நீ வாழ வேண்டும். 2 முடிஞ்சிருச்சா? விவேகம், வைராகியம், இது 2 முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து சமாதி சம்பத்தின் இலக்கணம் என்ன அப்படின்னு அடுத்து சொல்ல போறாரு. சமாதி சர்க்க சம்பத்தி அப்படின்னு சொல்றதுல எப்பயுமே இந்த விவேகத்துல ஒண்ணுதான் வந்தது, வைராகியத்துல ஒண்ணுதான் வந்தது, மோட்சத்துலயும் ஒரு வார்த்தை தான் வந்தது. இந்த சமாதி சர்க்க சம்பத்தி அப்படின்ற அந்த ஒரு சாதனத்துல 6 பாயிண்டா கொண்டு வர்றாரு. நீங்க ஏன் கொண்டு வர்றாருன்றத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன் ஒன்னொன்னா சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னா சமம் தமம் ஸ்ரத்தை க்ஷமாதானம் உபரதி திதிக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லியிருக்காருல்ல. இப்ப இந்த ஆறு ஒரு 3 9 சமாதி சர்க்க சம்பத்தின்னு சொல்லாம சமாதி என்னத்தையாவது ஒரு 9க்கு ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு 9 சம்பந்தி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல என்னெல்லாம் நமக்கு டவுட் வரலாம். அதுக்கு உண்டான டவுட் எல்லாம் அவரே கிளாரிஃபை பண்ணுவாரு, கவலைப்படாம பொறுமையா கேளுங்க. இப்போ அந்த சமாதி சர்க்க சம்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த 6 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது மேலோட்டமா சொல்லணும்னா சமம் தமம் ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 3, சமாதானம் உபரதி அப்படிங்கிறது 4th and 5th, 6வது திதிட்சை. இவை வெவ்வேறு பெயர்களுடைய 6 நற்குணங்கள் ஆகும். ஓகேவா? இந்த எல்லா கெட்ட குணங்களையும் போகணும் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம். மலம் அப்படிங்கறத நீங்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த விட்சேபம் அப்படிங்கறத நீக்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு வரும்போது நற்குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு 6 நற்குணத்தை சொல்லியிருக்க. ஒவ்வொன்னா பார்க்கலாமா? சமம் மற்றும் தமத்தின் இலக்கணம். மனதை விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு சமம். இந்திரியங்களை அவற்றின் போக்கில் செல்லாமல் அடக்குவது தமம் ஆகும். ஓகேவா? சரி, இதை நான் பொதுவா சிம்பிளா எப்படி புரிஞ்சுப்பேனோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா அதை புரிஞ்சுக்கலாம். மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா சமம். அது என்னது இங்கிலீஷ்ல? சென்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னா தமம். சரியா? அது என்னையா அது மைண்ட் கண்ட்ரோல் சென்ஸ் கண்ட்ரோல் 2 வேற வேறையா அப்படின்னு உனக்கு தோணலாம். இந்திரியங்கள் அப்படிங்கறத சென்ஸ்ன்னு சொல்ல வரேன், மனம் அப்படிங்கிறத தனியா மனசுன்னு சொல்றேன். சரியா? மைண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சென்ஸ் கண்ட்ரோல் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் டிஃபரன்ஸ், பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணமா இந்த 5 புலன்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 5 புலன்களையும் அடக்கி வைக்கணும் அப்படின்னு கர்மயோகத்துல ஞானதேவர் வேற ரேஞ்சில் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. 5 புலன்கள்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். கண், காது, செவி, மூக்கு, ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது நாக்கு. ஸோ இந்த 5 புலன்கள் இந்திரியங்கள் என்று சொல்லப்படுவது. இந்த 5மே உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். இது 5 கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா உன்னால இந்த சமாதி சட்க சம்பத்து அப்படிங்கிற நற்குணத்தை வளர்த்துக்க முடியாம போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த 2வது பாயிண்ட் வைராகியான்னு சொன்னார் இல்லையா, பற்றற்ற தன்மைன்னு சொன்னார் இல்லையா, அந்த பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு விவேகம் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தாரு. அந்த விவேகம் அப்படின்றதோட இந்த எல்லா பாயிண்ட்ஸ் ஒன்னோட ஒண்ணு பின்னல் தாங்க. விவேகம் வைராகியத்துக்கு ஹெல்ப் பண்ணும், வைராகியம் விவேகத்துக்கு ஹெல்ப் பண்ணும், இந்த வைராகியம் இந்த சர்க்க சம்பத்திக்கு ஹெல்ப் பண்ணும், சர்க்க சம்பத்தி வைராகியத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் ஆல் ஒன்னோட ஒண்ணு மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணங்கள் அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் மனதை விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்துவது சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திரியங்களை அவற்றின் போக்கில் செல்லாமல் அடக்குவது தமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மைண்ட் கண்ட்ரோல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமபாவனா இஸ் தி ரூட் ஃபார் தி மைண்ட் கண்ட்ரோல். அதனாலதான் பேரே சமம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்க, ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். உன் மனசு எப்படா கண்ட்ரோலா இருக்கும்? சமபாவனையில இருந்தா கண்ட்ரோலா இருக்கும். இப்போ உதாரணமா பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க, மனசு சமாதானத்தை இழந்துடும். ஏன்னா பரபரன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பயம், எங்க ஆயிடுவேனோ ஆயிட மாட்டேனோன்ற பயம். அப்போ உயர்வு தாழ்வு அப்படின்னு இருக்கிற வரைக்கும் பயத்தை தடுக்க முடியாது, பயம் இருக்கிற வரைக்கும் மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்காது. அப்ப எப்போ உயர்வு தாழ்வுன்னு ஒண்ணு இல்லையோ, எல்லாமே சமம்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா
பயம் இருக்காது. அதன் விளைவாக செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். இங்க மைண்ட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? அப்போ உன் மனதை நீ கட்டுப்படுத்தணும்னா, உன் மனசு கண்ட்ரோல்ல இருக்கணும்னா, நீ என்ன ஃபாலோ பண்ணணும்னா சமம்னு ஃபாலோ பண்ணு. சமத்தை ஃபாலோ பண்ணு. சம பாவனா சிம்பிளா வச்சுக்கோங்க. சம பாவனையை நீ ஃபாலோ பண்ணும்போது உன் மனசு ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஸோ ட்ரை டு ஃபாலோ தி சமபாவனா. எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கக்கூடிய உயர்வு தாழ்வுன்னு இல்லாம வெற்றி தோல்வி புகழ் இகழ் நன்மை தீமை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்னா பாரு. வெற்றி தோல்வியில் சமநிலையில் இருப்பான்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு பேர் தான் அன்பு. அன்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் லவ் மைண்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி மைண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்ஃபேக்ட் அது ஒன்னஸ் ஃபீல்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்னா பாக்குறது. ஸோ நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நமக்குள்ள வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சமத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியை நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட், இந்திரியங்களை அவற்றின் போக்கில் செல்லாமல் அடக்குவது தமம். கண்ணு பார்த்தவன அதை வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஏன் ஆசைப்படுதுன்னா அது கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாதனால தான். மைண்ட் கண்ட்ரோல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்திரிய கண்ட்ரோல் வந்துடும் தான். ஆனா வரலையில் என்ன பண்றது? அப்ப இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண மைண்ட் கண்ட்ரோல் வரும். எல்லாமே வைசி வருஷம் நான் முதலையே சொல்லிட்டேன். ஸோ தேர்ஃபோர் இந்த கண்ணு வந்து ஆஹா அது அழகா இருக்குன்னு பார்க்க முயற்சி பண்ணும்போது அதை நிறுத்து. எல்லாத்தையும் சமமா பாடுறா லூசு அப்படின்னு உன் கண்ணை உன் கண்ட்ரோலுக்குள்ள வையி. அது இஷ்டத்துக்கு திரியணும்னு நினைக்குது, அது விடாத. அப்ப கண்ணை நீ கண்ட்ரோல்ல வைக்கும் போது அந்த நாக்கு அதை தான் சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு அலைபாய்ந்து திரியும் போது அதை அடக்கி நிறுத்துடா. நான் சொன்னதான்டா நீ கேட்கணும், ஏன்னா நீ சொல்றத நான் கேட்கறதா என்று உன் அகங்காரத்தை கொண்டு போயிட்டு உன் இந்திரியத்தை காட்டணும். அங்கெல்லாம் காட்ட மாட்டான். சரியா? ஸோ அப்போ இந்திரிய நிகிரகத்துக்கிட்ட நீ அந்த அகங்காரத்தை காட்டி இந்திரிய கண்ட்ரோலுக்கு நீ ட்ரை பண்ணேன்னா அதுக்கு பேரு தமம்னு பேரு. அதாவது அடிச்சு நொறுக்கிறது அவனை. அவற்றின் போக்கில் செல்லாமல் அடக்குவது தமம். தமம்னு சொல்லும்போது அந்த சப்தத்திலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். தம் கட்டி அடிக்க வை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க சொல்லலாம் சப்ரஷ் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது இனிஷியலி உன் மைண்ட் கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் அது சப்ரஷன் கூட அவசியம்டா. நீ சப்ரஷனே பண்ணாம நீ பாட்டு நான் மொடாக்குடியன் மாதிரி நான் குடிச்சுக்கிட்டே சமபாவனையில் இருப்பேன்னு எங்க போறது? கொஞ்சம் குடிக்கிறத நிறுத்தேன், பல்ல கடிச்சுக்கிட்டு கூட நிறுத்தேன், தம் கட்டியாவது நிறுத்தேன். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மனசை சமபாவனைக்கு பயிற்சி பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிடும்ல. நீ அதுக்கப்புறம் தம் கட்டாமலே நீ கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்ல. அண்ட் தேர்ஃபோர் யூ கேன். ஏன்னா நான் சொல்லலைங்க, ஞானேஸ்வரியில் அவர் சொல்லியிருக்காரு, நீ இனிஷியலி பல்லை கடித்தாவது நீ கண்ட்ரோல்ல இருன்னு சொல்றாருங்க. சப்ரஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் சப்ரஷன் இஸ் நாட் ஃபார் பெர்மனன்ட் காசா அப்படியே இருக்கிறதுக்காக அல்ல. நெக்ஸ்ட் மைண்ட் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சமாவது இதை சப்ரஸ் பண்ணாதான் அதை கொண்டு வர முடியும் என்பதற்காக அஸ் அ ப்ராசஸாக இதை பண்ண சொல்றாரே தவிர பெர்மனண்டா உங்களை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லல. therefore try to understand that the suppression அப்படிங்கிற மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் ஒரிஜினல் சப்ரஷன். உண்மையான சப்ரஷன் கிடையாது. அதை தமம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்திரியங்களை அது இஷ்டத்துக்கு ஓட விடாதீங்க, நிறுத்துங்க. சரியா? ஒன்ஸ் இதை நிறுத்த பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த சமபாவனையை நீ பிராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாம் ஒண்ணுதான்டா, எனக்கு எல்லாமே சமந்தாண்டான்ற பிராக்டிஸை உன்னால ஈஸியா பண்ண முடியும். சமத்தை பிராக்டிஸ் பண்ணா தமம் மந்திரம், தமத்தை பிராக்டிஸ் பண்ணா சமம் மந்திரம். இது ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்த ஒரு விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டால் சமம் என்றால் என்ன தமம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஓகேவா? இப்ப 3வது லட்சணத்துக்கு போயிடலாமா? 3 மற்றும் 4 ஸ்ரத்தை மற்றும் சமாதானத்தின் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியமான வேதம் மற்றும் குருவின் வாக்கியங்களிலே கொள்ளும் நம்பிக்கைக்கு ஸ்ரத்தை என்று பெயர். அலைவாயும் மனதை சொரூப தியானத்திலே ஒருமுகப்படுத்துவதற்கு சமாதானம் என்று பெயர். ஓகேவா? சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்தியா அப்படின்னு யார் சொன்னது? வேதம் சொல்லியிருக்கு, ஞானிகள் சொல்லியிருக்காங்க, குருக்கள் நமக்கு சொல்றாங்க இல்லையா? அப்போ எதை நீ நம்புறது எதை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு பெரிய குழப்பம் வருங்க. சோ அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வை தான் இங்க சொல்லியிருக்காரு. ஸ்ரத்தை அப்படின்னா குரு வாக்கின் மேல் அல்லது வேதத்தின் வாக்கின் மேல் கொள்ளும் நம்பிக்கை அப்படிங்கிறது ஸ்ரத்தை அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. 100 பேர் 100 விஷயத்த சொல்லிட்டு போறான்ப்பா, எதப்பா உண்மை நான் நம்புறது அப்படின்ற அந்த நம்பிக்கை கேள்விகள் நமக்கு வரத்தான் செய்கிறது. அதற்காக சொல்லப்பட்டது தான் இது. சரியா? அப்போ வேதமே நமக்கு
முதல் நம்பிக்கை. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நீ வந்து கண்டிப்பா நம்பணும். கண்ண மூடிட்டு நம்ப சொல்லலைங்க, நீ அதை நம்பிட்டு நீ ப்ராசஸ் பண்ண. சரியா? அது நம்ம என்ன சொல்லுவோம்னா, பதஞ்சலி என்ன சொல்லுவாரு, சத்தியக்ஷ அனுமான ஆகம பிரமாணானி பிரமாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரமாணத்தில் இல்ல, பிரமாணம்தான். பிரத்யக்ஷ அனுமானாகம மெய்ஞானம்னு சொல்லுவார். பிரத்யக்ஷ அனுமான ஆகமா மெய்ஞானம். பதஞ்சலி சொல்ல மாட்டாரு, வேற வேற. பதஞ்சலி தானே சொல்லியிருக்காரு, நீ எடுத்து பாரு வேணா. நான் 7வது பாட்டு, நான் ஃபர்ஸ்ட் இதுல சமாதி பாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து 5 இது சொல்லிருப்பாங்க. நீ எடுத்து பாருங்கிறேன்ல சாட்ஜிபிட்டில. பிரத்யக்ஷ அனுமான ஆகமா மெய்ஞானம்னு வரும். சரி, இப்பயே நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, உண்மை என்ன அப்படின்னு தெரியணும்னா எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? ஆளாளுக்கு இதுதான் உண்மைங்கிறாங்க, அவன் அதுதான் உண்மைங்கிறான். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. இந்த ஒரு இந்து மதத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து சாங்கிய மதம்ங்கிறான், ஒருத்தன் சர்வாரி மதம்ங்கிறான், ஒருத்தன் நியாயவாதிங்கிறான், ஒருத்தன் என்னென்னமோ சொல்லியிருப்பாரு, புத்திசம்ங்கிறான், ஜெயினிசம்ங்கிறான், எக்கச்சக்கமான மதங்கள். சரியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னையா மண்டை குடையுதே, எங்கேயா போறது, எதையா உண்மை என்றெல்லாம் கேட்க தோணும் போது அங்க சொல்லப்படுகின்ற வார்த்தை வேதம். சோ வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ, ஆகமா ஆகமான்னு நான் சொன்னேன் இல்லையா, பிரத்யக்ஷ அனுமான ஆகமா. அப்படியா? சோ மெய்ஞானம்னு வார்த்தை வரலையா? ஃபர்ஸ்ட் பாதத்துல 7வது சூத்திரம். சரி, பரவாயில்ல. அது நான் படிச்சது மெய்ஞானத்துக்கு ஒரு விளக்கம் வந்து பதஞ்சலிக்கு ஆக்சுவலி இது சொல்லியிருக்காரு. வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 5 கிளேசாஸ் இருக்கும்னா, 6th சூத்திரம். பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அந்த பிரமாணா எது வந்து பிரமாணம் அப்படின்னா, இந்த 3மே இருக்கிறது தான் பிரமாணம். இந்த பிரமாணமும் மாயை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாரு. இந்த 4மே வந்து நம்மளுடைய கிளேஷாஸ் அப்படின்னா ஹடில்ஸ். நம்ம எண்ணங்கள்ல வந்து என்ன மாதிரியான எண்ணங்கள்னால நம்ம வந்து மாயையில மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருப்பாரு. சரி, இருக்கட்டும் விடு. சோ இங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்ரத்தைக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். ஸ்ரத்தை அப்படின்னா வேதத்தை நம்புவதே, அந்த வேதத்தின்படி வாழ்பவரை நம்புவதே, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? குருங்கிறவர் நீங்க என்னமோ நினைச்சிடாதீங்க, ஒரு தாடியை வச்சிருந்து காவிய உடையை வச்சிருந்தா குரு போல அப்படின்னு எல்லாம் கிடையாது. வேதத்தை நம்பி அந்த வேதத்தின்படி எவன் ஒருவன் வாழ்க்கையை நடத்துகின்றானோ அவனுக்கு பேர் குரு. அப்ப வேதத்தை நம்பணும், அந்த வேதத்தின்படி வாழ்பவனே நம்பணும். இந்த 2 தாங்க ஸ்ரத்தைக்கு அவர் கொடுக்கிற விளக்கம். ஓகேவா? வேதம்ங்கிறது வேற என்னமோ நினைச்சிடாதீங்க, பகவத்கீதை தான். 4 வேதங்களின் சாரம் இந்த பகவத்கீதை தான். சோ அல்லது உத்தவ கீதை, அதுவும் கண்ணன் சொன்னதுதான். இந்த மாதிரி அந்த வேதங்கள் தான் இப்ப சாரம். இப்ப இந்த நம்ம ஏன் விசார சாகரம் படிக்கிறோம் அப்படின்னா, எடுத்த எடுப்புலயே அவர் டிக்ளரேஷனே கொடுத்திருக்காரு, வேதத்திலிருந்து 1% கூட இந்த புஸ்தகத்துல நான் மாத்தி பேச மாட்டேன், பேசல. முழுக்க முழுக்க வேதத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். வேதத்தை அனுபவிச்ச நான் சொல்றேன். அந்த வேதத்தை அனுபவித்த குருவாக நிக்ஷலதாஸ் அப்படிங்கிறவர் ஒரு குருவாக இருந்து கொண்டு அந்த வேதத்தை தான் உனக்கு புரியும் வகையில் சொல்லுகிறேன் அப்படின்னு தான் இந்த புஸ்தகத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. சரியா? அப்ப இதன் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாங்க ஸ்ரத்தை. சரியா? ஏன்னா நமக்குள்ள மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயத்துல ஸ்ரத்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது தேவையில்லாத ஓட்டங்களை நிப்பாட்டிடலாம்ல. இப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அது பொய், அது மாயா, அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்ரத்தை இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மனசை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு சமம் தமம் மட்டும் பத்தாது, ஸ்ரத்தை இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேதத்தின் மேலேயும் குரு மேலேயும் நமக்கு நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா மன ஓட்டங்கள் தானாக குறையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? நம்பிக்கையே ஸ்ரதை. அலைவாயும் மனதை சொரூப தியானத்தில் ஒருமுகப்படுத்துவதே சமாதானம். சரி, 4வது பாயிண்டா அவர் சொன்ன விஷயம் வந்து சமாதானம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வேதமும் குருவும் என்ன சொல்லுது? சொரூபம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, நித்திய வஸ்து ஒண்ணு இருக்கு, அதுதான் நீ.
அனித்திய வஸ்துக்கள் நீ அல்ல. இதுதான் முதல்ல விவேகத்துல பார்த்தோம். அந்த விவேகத்துல நீ பார்த்த அதே தான் அந்த வேதமும் குருவும் சொல்றாங்க. அப்ப ஸ்ரத்தைக்கு வா. என்னது? வேதம் தான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சுட்டு ஆத்மா நித்தியம், உலகம் அனித்தியம் அப்படின்னு வேதம் உனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அந்த வேதத்தின் வாயிலாக நீ விவேகத்தை பெற்றாய். அந்த பெற்ற விவேகத்தின் மேல் நீ ஸ்ரத்தையோடு இருப்பது, வேதம் சொன்ன அந்த விவேகத்தில் நீ ஸ்ரத்தையோடு இருப்பது, உன் குரு உனக்கு சுட்டிக்காட்டிய ஆத்மா மட்டுமே உண்மை என்ற அந்த விஷயத்தில் ஸ்ரத்தையோடு இருப்பது அப்படிங்கிறத விட அந்த ஸ்ரத்தையோடு அலைபாய மனதை சொரூப தியானத்தில் ஒருமுகப்படுத்துவதே என்ன அர்த்தம்? முழுமையான நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா சதா சர்வ காலமும் நீ உன் மனதை சொரூப தியானத்தில் ஆழ்த்து. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், நான் சத்திய வஸ்து, நான் மாயை அல்ல. சோ இந்த விஷயத்துல நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப மனச சத்திய வஸ்துல எந்த அளவுக்கு நிலை நிப்பாற்றியோ அந்த அளவுக்கு அசத்திய வஸ்து கிட்ட மயங்காது. எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் தான் பாருங்க. சமதமத்துல என்ன சொல்லிட்டு இருக்காரு? அது அனித்தியம் அப்படிங்கிறதுனால அதை நொறுக்க சொல்லிட்டாரு. சரியா? தமத்துல நொறுக்க சொல்லிட்டு சமமா பார்க்க சொன்னாரு. ஆனா இதெல்லாமே மாயையில நம்ம பண்ற விஷயங்களா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு என்னன்னா ஸ்ரத்தையோடு சொரூப தியானத்திலே ஆழ்தல் அப்படிங்கிற அடுத்த உண்முக பயணமாக வருகிறது. ஸோ சதா சர்வ காலமும் நீ பிரம்மத்துல நிலைச்சிரு. ஏதாவது போச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஆகலை, என் கையே உடஞ்சு போச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பிரம்மம். என் காலு போச்சு, கை போச்சு, என்ன போனாலும் சரி, நான் என்னடா, எனக்கு ஒன்றும் மனகட்டே இல்லடா, நான் பிரம்மன்டா. ஸோ வென் யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் லைக் தேட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு அடங்கிடும்லங்க. இப்ப மனசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த உடம்பு மனசு எல்லாத்தையுமே உண்மை நம்பிட்டு இருக்கு, அனித்திய வஸ்துவை போயிட்டு உண்மை நம்பிட்டு இருக்கு. ஆனா நீ சொரூபத்திலேயே தெளிச்சிட்டு இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் மனம் புத்தியை உண்மை என்று நம்பும் அந்த நம்பிக்கை கரைந்துவிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலையே படமாட்ட. நீ சத்தியம் என்பது ஒன்றே ஒன்றுதான், அது என் சொரூபம்தான் என்று எப்போதும் சதா சிந்திப்பாயானால் உன் மனம் சமாதானத்தை அடைகிறது. என்ன நடந்தாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் அப்படி நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ ஃபைனலி என்ன சொல்றாருன்னா சத்தியமான வேத மற்றும் குருவின் வாக்கியங்களிலே கொள்ளும் நம்பிக்கைக்கு ஸ்ரத்தை அப்படின்னு பேரு. சுரூப தியானத்தில் ஒருமுகப்படுத்துவதற்கு, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு சமாதானம் என்று பெயர். அடுத்த 5வது லட்சணம், சாதனங்களுடன் கர்மங்கள் அனைத்தையும் துறந்து உலக விஷயங்களை காகத்தின் மலத்தை போல் வெறுத்து ஒதுக்கி விஷயங்களிலிருந்து விலகி ஓடுவதே உபரதி என்று சாஸ்திரங்கள் கூறும். எல்லாம் உன்னோட ஒண்ணு சம்மந்தப்பட்டதுதான். பற்றற்றது அப்படின்னு சொல்லும் போதே எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுதான். வைராகியம்னு அந்த பாயிண்ட்லயே நீங்க என்னங்க இது வைராகியத்திலேயே சொல்லிட்டீங்கல்ல, ஆசை இல்லாம இரு அப்படின்னுட்டு, அப்புறம் மறுபடியும் வந்து வேற என்னமோ பேரை சொல்லிட்டு மறுபடியும் சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஏன்னா வைராகியம் வரமாட்டேங்குது இல்ல. இப்ப வரமாட்டேங்குதுன்னா ஏன் வரமாட்டேங்குது? விவேகமும் வந்துருச்சு, ஆனாலும் வைராகியம் வரமாட்டேங்குதுன்னா சமத்தையும் தமத்தையும் ஸ்ரத்தையோட சமாதானமா நீ இருந்து பார்த்தேன்னா வந்துருமில்ல. அப்படியும் இருந்து பார்த்துட்டு ஏன் வரமாட்டேங்குது? அப்ப உபரதிக்கு வா. அப்படின்னா என்ன? நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் பார் அப்படின்னு ஞானதேவர் சொல்லுவாரு. இங்க கொஞ்சம் வித்தியாசமா காகத்தின் மலத்தை போல் வெறுத்துன்னு மாத்தி சொல்லியிருக்காரு. சரியா? காகத்தின் மலம் பார்த்திருக்கியாடா நீ? நம்ம தலையில எல்லாம் விழுவல தொத்துன்னு. சரி, ரொம்ப அசிங்கமா தான் இருக்கும் போல. இருந்தாலும் அவர் சொன்னதுதான் ரொம்ப மோசமா இருக்கும். நான் நாய் வாந்தி எடுத்த அன்னம் பார்க்கும்போதே நமக்கு கொமட்டிக்க வந்துடும். சரியா? சோ அந்த மாதிரி சாதனங்களுடன் கர்மங்கள் அனைத்தையும் துறந்து, ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக விஷயத்தின் மேல் வெறுப்பே ஏற்படணுங்கிறது உபரிதின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்லைக்கே பண்ண சொல்லிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னங்க இது கடைசியில டிஸ்லைக்கே பண்ண சொல்றாருன்னா கேட்கக்கூடாது. பை பிராக்டிஸ், இப்படி பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க போய் சேர முடியும். அதனால வெறுத்துருங்கிறாரு. என்ன பண்ணி நாய் காகம் மலத்தையும் நாய் வாந்தி எடுத்த அன்னத்தையும் நம்ம வந்து என்ன ரசிக்கவா முடியும்? அது வெறுக்கத்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி நீ இந்த உலக விஷயத்தை வெறுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். கர்மங்கள் அனைத்தையும் திறந்துடணும். எந்த கர்மமும் செய்யக்கூடாது. அஷ்டாவக்ர கீதையில தர்ம காரியங்களை கூட செய்யாதடா ஒரு அகங்காரம் வந்து உட்காந்துரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ கர்மங்கள் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆசை இல்லாம இருக்கணும். ஆசை இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 1000 கர்மம் வந்து தொலைக்கும். அப்போ என்னது
நிஷ்காமிய கர்மம். இல்ல இல்ல, என்ன சித்தி கிடைக்கும்? நைஷ்கர்மிய சித்தி. நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கணும்னா ஆசை இல்லாம இருந்தாதான் கிடைக்கும். இப்ப கர்மங்கள் அனைத்தையும் துறக்க வேண்டும்னா நைஷ்கர்மிய சித்தி கிடைக்க வேண்டும்னு அர்த்தம். அதுக்கு எகெயின் ஆசை இல்லாமல் இருக்கும். ஸோ ஆசை இல்லாமல் போக வேண்டும். இந்த வைராகியத்துக்கு தான் இது எல்லாமே வந்து வெவ்வேறு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சாதனங்களுடன் கர்மங்கள் அனைத்தையும் துறந்து உலக விஷயங்களை காகத்தின் மலத்தை போல் வெறுத்து ஒதுக்கி விஷயங்களிலிருந்து விலகி ஓடுவதே உபரதி என்று சாஸ்திரங்கள் கூறும். ஞானத்திற்கான அனைத்து சாதனங்களிலும் சிரத்தை என்பதே முதன்மையான சாதனம். காகத்தின் மலத்தை கண்டால் எவ்வளவு அருவருப்பு அடைவோமோ அதுபோல உலகியல் சிற்றின்பங்களை கண்டு அருவருப்பு அடைந்து மனதை முற்றிலும் திருப்புவதே உபரதி கர்மத்துறவு எனப்படும். இதுவே உண்மையான வைராகியத்தின் பயனாகும். ஸோ அல்டிமேட்லி இந்த வைராகியம் வரணும்னா இதெல்லாம் இருந்தாதான், இப்படி இருந்தாதான் வைராகியம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக பாருங்கள். இன்னும் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துடலாமா? நாளைக்கு பார்க்கவா? திதீட்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சகிப்புத்தன்மை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். வெயில், குளிர், பசி, தாகம் ஆகியவற்றை இயல்பாக சகித்துக் கொள்வது எதுவோ அதனை திதீட்சை என்பர் அறிஞர்கள். ஓகேவா? ஸோ 6வது பாயிண்ட் என்னது? தித்திக்ஷா அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து வெயில், குளிர், பசி, தாகம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, யாராவது 4 பேர் உன்னை திட்டினா அடிக்கிறா என்ன நடந்தாலும் சேர்ந்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த வெயில், குளிர், பசி, தாகம்னு சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தாலும் இயல்பாக சகித்துக் கொள்ளும் குணம் உனக்கு வறுமையானால் திதிட்சை என்று பெயர். அதையும் நீ கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணும். அப்படி இருந்தா தானே வைராக்கியமா இருக்க முடியும், ஆசையற்று இருக்க முடியும். இல்லைன்னா நீ வந்து என்னத்தையாவது பண்ண ஆரம்பிச்சிருவ. கர்மத்தை துறக்கணும்னா நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தா தானே. இல்லைன்னா நீ வந்து எந்திரிச்சு அடிக்கல்ல ஓடி போயிடுவ, எவனாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வந்தான்னா. அப்ப சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது ஓரளவு புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? சரி, 28ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இது ஏன் வந்து 6ஆ சொல்லியிருக்காரு, 5ஆ? 3, 4 திதிட்சை சமத்தின்மை. சரி, இந்த 6 ஏன் தனித்தனியா சொல்லியிருக்காரு, ஒன்னா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. இது ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு முமுட்சுத்துவா அப்படிங்கிற லட்சணத்துக்குள்ள போகலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஞான லட்சணங்களை வளர்த்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.